உலகம் மனித இனம் எவல்யூஷன்லயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதுல நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் மாற்றுத்திறனாளி யார் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் என்ன மொழியில சொல்லுவேன், அவர் அதை எப்படி புரிஞ்சுக்குவாரு, அவர் உனக்கு எவ்வளவு வேணுங்கிறது அவர் மொழியில சொல்லுவாரு. எனக்கும் காது கேட்க முடியும், வாய் பேச முடியும், அவருக்கும் காது கேட்கும், வாய் பேச முடியும். அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகளை. உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெளிவா. அப்ப எதை எடுத்து பேசணும், எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிலிக்கு தெரியவில்லைங்கிறதா அந்த கோபம் தான். தொடர்ச்சியாக பாவம் பண்ணவனே சொல்லுவேன். ஆனா நான் எல்லாத்தையும் உடச்சு வெளில வரணும். இது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பா தெரியலையா உங்களுக்கு? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நாங்கள் பாவத்திற்கு செஞ்சதனால் அப்படி பிறந்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு செய்தி, அதற்கு அவருக்கு பதில் திருக்குறள்லயே இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு நாள் அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெற்காசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு புது துறையை உருவாக்கி அதற்கான முதல் மானிய கோரிக்கையை அவர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்கிறார். அந்த சட்டமன்ற இது வரலாறு. அந்த மானிய கோரிக்கையில அந்த முதல்ல ஒரு குறள் இருக்கு. அந்த குறள் என்ன குறள்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அந்த வள்ளுவர் சொன்ன பொறியின்மை யாருக்கும் பழி என்று. அந்த பொறியின்மைனா உடம்புல ஒரு அவயன் ஒரு அங்கம் இல்லாமல் இருந்தால் அது அவர் என்ன சொல்றார் வள்ளுவர், யாருக்கும் பழி என்று. அது அம்மாவுக்கு பழி இல்லை, நமக்கு பழி இல்லை, மூதாதைக்கு பழி இல்லை, அதனாலதான் யாருக்கும் பழி என்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அந்த குறள்ல. அதற்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல், அறிவை பெருக்கிக் கொள்ளாமல், அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஊனம் என்பதை மிக தெளிவாக அந்த வள்ளுவம் சொல்லுது. இந்த மகாவிஷ்ணு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவருக்கு பார்வை கிடையாது. இல்ல இன்னும் கூடுதல் செய்தி நான் தோழர் அருள்மொழி அம்மா அவர்களிடம் இப்ப சொன்னேன். சங்கர் அவர்கள் நேத்து நம்ம எல்லாரும் சார்பாக எழுந்திருச்சு நின்று பேசினாரு. அவர்கிட்ட நேத்து நான் தொலைபேசியில் அழைச்சு பேசுறேன். அப்ப அவர் சொன்னார், அவர் பகுத்தறிவுல PhD. பகுத்தறிவுல PhD. அவரு தான் ஒரு ஆழமான பார்வையை எடுத்து வைக்கிறார். நான் எப்போதும் டிசபிலிட்டி இஸ் நாட் டெபிசிட், டிசபிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி. அதாவது ஊனம் என்பது குறை அல்ல, அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம். இதுல என்ன ஒரு 2-3 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், நாங்க எல்லாம் ஊனம் இல்லாதவர்கள், நீங்க எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது. we are not disabled, you are disabled அப்படின்னு. இந்த 2 விஷயத்தில் நம்ம உடைக்கலாம். ஒரு சின்ன கருத்து, அம்மா அருள்மொழி அவர்கள் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், அதனால அம்மா எடுக்கிறேன். அம்மா அவர்கள் இப்போ உதாரணம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இந்த மேடையில மறுபடியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இப்ப அம்மா அருள்மொழி அவர்களை காது கேட்காத ஒரு பள்ளிக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படி வச்சுக்கோமே. அந்த இடத்துல மைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க ஒரு 3000 குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் செய்கை மொழி தான் புரியும். அம்மா அவர்கள் சாதாரண பிளைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அந்த இடத்தில் யார் மாற்றுத்திறனாளி? அப்படி ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல யார் மாற்றுத்திறனாளி? ஒருவேளை உலகம் மனித இனம் எவல்யூஷன்லயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதுல நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் மாற்றுத்திறனாளி யார் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரைட்டுங்களா? ஒண்ணு. இதுல 2 வேரியபிள் சொன்னேன். ஒருத்தர் காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இல்லாதவர்கள். அவங்க 2 பேர் ஊடாடும் பொழுது எது மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டி எபிலிட்டி ஆகுது, எது மைனாரிட்டியா இருக்கோ அது டிசபிலிட்டி ஆகுது. இப்ப நானே எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும், எனக்கு மராட்டிலாம் தெரியாது. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்,
ஒருவேளை நானே மும்பை போறேன், வண்டி வந்து நாக்பூர்ல நிக்குது. பொதுவாக நான் நாக்பூர் போக மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு மராட்டிக்காரர் ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ வித்துட்டு இருக்காருன்னா, அப்ப அவர்கிட்ட போய் நான் அவர் மராட்டியில, அவருக்கு வயதான பெரியவர், அவருக்கு மராட்டி தான் தெரியும், எனக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் தெரியும். அப்ப நான் என்ன மொழியில சொல்லுவேன், அவர் அதை எப்படி புரிஞ்சுக்குவாரு, அவர் உனக்கு எவ்வளவு வேணுங்கிறதை அவர் மொழியில சொல்லுவாரு. எனக்கும் காது கேட்க முடியும், வாய் பேச முடியும், அவருக்கும் காது கேட்கும், வாய் பேச முடியும். அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகள் ஆயிடும். அப்ப மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள், மாற்றுத்திறன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது உனக்கு எனக்கும் கிடையாது, அது ஒரு சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது. அது பாவத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான முதல் விஷயம், அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதுங்க, நம்மளுடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற பிஹேவியர். நம்ம இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கோம், நீ எவ்வளவு கிண்டல் பண்றோம். நான் என்னோட கல்லூரி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நீ வந்து அழகான பிள்ளைகள், அழகான பையன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, இந்த ஃபிகர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, தயவுசெய்து அது பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து எலேட்டட், அதிகப்படுத்திய அழகியலை கொண்டு போய் விடும், அது தவறாக போயிடும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லாரு, உருவக்கேலி பண்ணக்கூடாதுன்னு வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவு கண்டு எல்லாமை வேண்டும். இப்ப எங்களை பார்த்து உருவக்கேலியைத்தான் அந்த மகாவிஷ்ணு முன் வச்சிருக்கிறார், அதுதான் ஃபேக்ட். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய. தப்ப நல்ல அஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லது பெரிய தேராக இருக்கிறதோ முக்கியம் இல்ல, எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் சின்ன அச்சாணி இல்லைன்னா அது கீழே விழுந்துரும். அப்ப உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெரியும். அப்ப எதை எடுத்து பேசணும், எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிலிக்கு தெரியவில்லைங்கிறதா அந்த கோபம் தான். நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பேசணும். ஏன்னா எல்லா பேட்டியிலையும் நான் ரொம்ப கோபமா பேசினா, ஒரு பக்கம் என்னன்னா ஆசிரியர் இருக்கிறனாலேயே லைட்டா சின்ன நடுக்க இருக்கு, அது மற்ற உண்மையா சொல்லிக்கிறேன். மற்றதுனா நான் கோபமா பேசுறேன், இங்க ஆசிரியர் இருக்கனால. அன்பு நண்பர்களே, ஒரு நிதர்சன உண்மையை சொல்றேன், ஒரு அனுபவ பகிர்வா கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்துங்க இது பத்தின புரிதல் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேனே. எனக்கு வந்து சின்ன வயசுல மாவு கட்டு போட்டு அதை வந்து படுக்க வச்சுட்டாங்க, கால் சரியாகும் அப்படின்னுட்டு. எனக்கு வீட்டுக்கு 4 செவத்தை தாண்டி ஒண்ணுமே பார்க்கல. ஒரு 2 வருஷமா நான் படுத்த படுக்கையாவே இருக்கேன். அப்ப அம்மா அப்புறம் எப்படியோ கொஞ்சம் போய் ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. நான் வெளியிலே போல இல்ல, எனக்கு வெளியில உலகம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை, இயல்பா வர்றதானே. அந்த ஆசையில எங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் என்ன டூர் கூட்டு போறோம் அப்படின்றாங்க. அவ்வளவு சந்தோஷம். அப்ப நான் சொல்றது 1987 88 அந்த டைம்ல. அப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கோச் பஸ் இருக்கும், சாதா பஸ் இருக்கும், வீடியோ கோச் பஸ் இருக்கும். நான் அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா வீடியோ கோச் பஸ்ல கூட்டு போவாங்களாம்மா, அம்மா காலையில எனக்கு கொண்டு போய் விட்டுருவியாமா. ரேணுகா மிஸ் வந்து டியூஷன்ல கேட்கறாங்க, நீ நாளைக்கு வருவியாடா அப்படின்ட்டு. நான் கேலிப்பர் என்பது நான் காலுக்கு போட்டிருக்க பூட்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கும், நான் அதை தூக்கி ஆட்டிக்கிட்டே மேம் நான் காலைல அம்மா வந்துருவேன் மிஸ் அப்படின்னு சொல்றேன். அப்ப ரேணுகா மிஸ் சொன்னாங்க, ஏன்னா அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும், நீ அதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எனக்கு சொல்ற பத்தியா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவ்வளவு ஆசையோடு இருந்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்கர்ஷன், தேர்ஸ்டே அன்னைக்கு எங்க அம்மாவை பிரின்சிபல் கூப்பிட்டு அனுப்பிச்சு எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பையனை கூப்பிட்டு வர வேண்டாம், வீட்டிலேயே விட்டு வந்துருங்க, அவன் வந்து அவன் எங்கேயா கீழே விழுந்துட்டானா எங்களுக்கு சிக்கலா போயிடும், அதனால வீட்டில் விட்டு வந்துருங்க, அவனை கூப்பிட்டு வர வேண்டாம், எக்ஸ்கர்ஷன் வேடந்தாங்களுக்கு அவனை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எங்க அம்மாவுடைய தோல்ல சாஞ்சு ஓன்னு அழுதுட்டே நான் வெளியில வந்திருக்கேன். இப்ப வரைக்கும் அந்த நான் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் என் மைண்ட்ல வருது. காரணம், அது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை எங்கள் மனசுக்குள்ள உண்டாக்குச்சு. இது ஒரு சம்பவம். நான் தந்தை பெரியாரினுடைய வழிக்கு சட்டுன்னு வரல. ஏன்னா நம்ம பிறந்த குடும்பத்துல காலைல எழுந்திரிச்சா சாமி கும்பிடணும், மத்தியானம் எழுந்திரிச்சா சாமி கும்பிடுன்ற குடும்பத்துல பிறந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கொள்ளும். அம்மா வந்து என்ன பண்றாங்க, பிள்ளைய எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னு திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் கூட்டு போறாங்க. ஸ்ரீரங்கம் வாசல்ல 6th ஸ்டாண்டர்ட், இது நடந்தது 4th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்ரீரங்கம் வாசல்ல அம்மா கேப் வச்சு கூட்டு போறாங்க. உள்ள போகும்போது அங்க ஒருத்தர் இது ஷூ போட்டிருக்கான், இது ஆகமத்துக்கு ஆகாது, இதெல்லாம் போட்டு உள்ள வரக்கூடாது, நீ வெளியில போ அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாங்க. என்னைய கார்ல உட்கார வச்சுட்டு எல்லாரும் உள்ள போனாங்க, நான் போகல. ஆனா அம்மாவுக்கு வந்து நம்ம எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும் ஒரு ஆசை. அம்மா என்ன செய்யறாங்க, இன்னொரு தடவை மாடியில இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மேல போய் பார்க்கணும், எனக்கு உச்சி பிள்ளையார் கோயில் மேல ஏறணுமா, நீ ஏறு, உனக்கு ஏறுவியா அப்படின்றா.
அம்மா ஏறிடுவேம்மா அப்படி. அப்ப இந்த கேலிபர் போட்டிருந்தா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி எடுத்து காலை வீசி வச்சு அந்த கம்பியை பிடிச்சி உடம்பு அப்படி உள்ள இழுக்கணும். இப்படி கிட்டத்தட்ட 300 படிகள் ஏறுறேங்க. 300 படி ஏறி கிட்டத்தட்ட 2 படி தான் இருக்கு அந்த கோயில் வாசலுக்கு உள்ள போறதுக்கு. நடுவில் இருக்கும் அந்த தாயுமான சுவாமி கோயில். அந்த வாசலுக்கு போகும்போது ஒரு ஐயர் வந்து, இந்த குழந்தைய ஏன் மேல கூட்டிட்டு வந்த, இவர் காலில் அந்த ஷூ போட்டிருக்கான், இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ள விட முடியாத, எங்க அம்மா வெள்ளந்தியா, அப்ப என் பிள்ளை எப்படி சாமி கும்பிடும் அப்படி, கீழே இருந்து மேல கோபுரத்தை பார், மேலெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 365 படி ஏறி நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 2-3 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிராகரிப்பின் வலியை உணர்ந்தவனாக இந்த இவர்கள் தான் போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்தின் சம்பளமாக நாங்கள் இப்படி பிறக்கிறோம் என்கின்றவர்கள் இன்க்ளூஷன் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள். இன்க்ளூஷன் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள். இப்ப இவர்கள் சொன்ன வழிகள் வந்து எப்படி போய் சேரும்? மதிவதனி தோழர்கிட்ட போன்ல கூப்பிட்டு அன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதிவதனி தோழர் பேசின பேச்சு, அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு நான் சொன்னேன். நானா இருந்தா கூட அப்படி பேசியிருப்பேனான்னு தெரியல, அந்த சாத்துறீங்க அந்த ஆளை அப்படின்னு. ஏன்னா அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இல்ல பெண்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, வெளியில பேசுறது கிடையாது. இப்ப திருமணமாகி மாமா பிள்ளை, அதுவும் இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்குனியஸ் மேரேஜ், முதல் டிகிரி கல்யாணம் பண்ணீங்க, நெருங்கின சொந்தத்துல பண்ணா ஊனமுற்ற குழந்தை வருவதற்கான ஒரு 50 விழுக்காடுக்கு மேல வாய்ப்புகள் இருக்குங்கிறது அறிவியல் சொல்லுது. நம்ம அறிவியல் டெம்பர் தான், நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டோமே. we will only romanticize everything எமோஷனலாவே. அப்படி பண்ணி நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பொண்ணு எனக்கு இந்த பிள்ளை பிறந்துருச்சேன்னு அவ வருத்தப்படுறது ஒரு பக்கம். நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனும், எங்க அப்பா என்னைய சொந்தக்காரங்க மத்தியில கூட்டு போக மாட்டார். அப்ப 2 காலும் சூம்பி இருக்கும். இப்ப நான் பேண்ட் போட்டிருக்கேன், அப்ப வந்து அது போட முடியாது, கால் சூம்பி போன கால் நல்லாவே வெளியில தெரியும், கூட்டே போக மாட்டார். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு நீங்க சொன்னாலும் என் கால் நடந்திருக்கலாமேன்னு ஒரு யோசனை. என் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளிநாட்டுல படிச்சேன், தோழர் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல படிச்சேன், யூஎஸ்ல படிச்சேன், அப்புறமா இங்க வந்துதான் இதுல இருக்கிறோம், லோயலா காலேஜ்ல இன்னைக்கு வாத்தியாரா இருக்கிறேன். இதெல்லாம் ரைட். ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்ட் வருதுன்னா அங்க ஒரு வயசான பாட்டி வேலை சேர்ல உட்காந்துருக்கோம். அவர் போஸ்ட்மேன் வந்து, ஏமா அந்த தீபக் நீங்க போறீங்க யாருமா அப்படின்னு கேட்டா, ஏதாவது நடக்க முடியாம தவி வருவான், அவன் அந்த பிள்ளையா, அவன் கூட அங்க இருக்குதார் அப்படின்ட்டுவாங்க. நான் என்ன படிச்சேன், என் கருத்தியல் என்ன, என் புரிதல் என்ன, எதுவும் இல்லை. கடைசியில் நான் ஒரு ஹேண்டிகேப்டு, அது ஒரு இது பாரு தான் இது சொல்றது. இத இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுடைய மன வலி. இன்னொன்னு சொல்றேன், பல மாமியார்கள், இது வெளியில ஆஸ் a sociologist I think நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பல குடும்பங்கள்ல இந்த பிள்ளையை பெத்துட்டா இவ, கிராமங்கள்ல இது வெளியில வந்து அம்பலத்துல பேசுறது இல்ல, ஆனால் இந்த பிள்ளை நீதான் பெத்த என்ன, இந்த மன உளைச்சல், செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி, இன்ஃபியூஸ்டு செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று. அதாவது இந்த சில நேரத்தில் சொல்லுவாங்க, பைபிள்ல கூட ஒரு வார்த்தை உண்டு, இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் ஒரு வார்த்தை உண்டு. அது மாதிரி இவன் செய்யறதுனுடைய, இவன் பேசுற பேச்சினுடைய தாக்கம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு வேகமாக உள்ளுருவும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரியாம பேசியிருக்கிறார். 10 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக தான் இந்த கருத்துக்களை சில நேரம் என்று சொல்லுவாங்க. தீபக் தோழர், எனக்கு இதெல்லாம் தோணும், ஆனா எனக்கு பேச வரல, நல்ல வேளை நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன சங்கடப்படுறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. ஆனா பட் we are very heavy, மனசு அவ்வளவு ஹெவியா இருக்கும். இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் தாட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரே நேரம் கூமையும் அந்த தாட்ஸ், அந்த இடத்துல அந்த கிளாரிட்டி இல்லாம எங்களுக்கு போயிடும். தோழர்களே, நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட விஷயம், மாற்றுத்திறனாளிகள் ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அவருடைய ஆழம் சொல்றேன். லேபிளிங் தியரின்னு ஒரு தியரி கிரிமினாலஜில உண்டு. லேபிளிங் தியரினா, நீ எதை சொல்லி 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 சொல்றியோ அதனுடைய உருவாகவே அவன் உருமாகி விடுவான்றது லேபிளிங் தியரியில சோசியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த லேபிளிங் தியரியில சொல்ல, நீ ஊனமுற்றவன் சொல்லிட்டே இருக்கு. எப்படி ஒரு முரண் பாருங்க. நான் நீ பாவம் செஞ்சதுனாலதான் அப்படி பிறந்தனே சொல்லுவேன், என்னை கழிவிறக்க பார்வையோடு தான் பார்ப்பேன், ஆனா நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வரணும், நான் பயங்கரமான வெற்றியாளனா வெளியே வரணும். எப்படி வந்து நீங்க தொடர்ச்சியாக பாவம் பண்ணவனே சொல்லுவேன், ஆனா நான் எல்லாத்தையும் உடைச்சு வெளியில வரணும். இது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பா தெரியலையா உங்களுக்கு?
அதானே யதார்த்தம். நீங்க பாருங்க, ஒண்ணு நானு சூப்பர் ஹீரோ, இல்லைன்னா நான் சூப்பர் கிரிப்பிள்டு, ரெண்டு எத்துக்கும் நடுவுல. அப்ப சாதாரணமாவே நாங்க வாழ முடியாதா? அப்ப இந்த இந்த பாவம் இதெல்லாம் வெளியில கொண்டு வருவதற்கு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு நேம நீ மாத்துறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி போகும்? மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையினுடைய ஆழம் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து சொன்னாலும் புரியாது. உண்மையிலேயே சொல்றேன், எங்களுக்கு தான் அந்த வார்த்தையினுடைய பாசிட்டிவிட்டி தெரியும். ரெண்டு இடத்துல இருக்காங்க, பீப்புள் வித் டிட்டர்மினேஷன். ஆசிரியர் ஐயா அவர்களுடைய பார்வைக்காக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்துல திவ்யாங்ஜன் மாத்திட்டார். அதாவது தெய்வ அம்சமுடைய சூம்பிய காலை உடையவன் அர்த்தம். என்னுடைய அர்த்தம் திவ்யாங்ஜன். என்னுடைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இல்லை, அதுக்கு பேர் திவ்யாங்ஜன். தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான், இந்தியாவில் இருக்க எந்த டிசபிலிட்டி அசோசியேஷன் சொல்லல, தமிழ்நாடுல மட்டும்தான் சொன்னோம். இந்த வார்த்தை நீ எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணுவேன்? மன் கி பாத்ல பேசினாரா, உடனே கெசட்ல மாத்திட்டாங்களா? எப்படி யோசனை பாருங்க. தமிழகம் முழுக்க ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைச்சதுல இது முதல் தடவை இல்லை. இந்தியாவினுடைய வரலாற்றுல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பங்கேற்பு வேணும். எப்ப எங்க வரைக்கும் போயிட்டார் ஆசிரியர் பாருங்க. அரசியல் பங்கேற்பு வேணும் என்று அரசியல் மாநாடு நடத்தி அதனுடைய தலைமையாக நின்று மாற்றுத்திறனாளிகளுடைய குரலாக அன்றைக்கும் ஒலித்தார், இன்றைக்கும் ஒலித்திருக்கார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி 51AH என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடையெடுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.